அண்மை செய்தி. நில அபகரிப்பு வழக்கில் மே 23 அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவரின் மனைவி நேரில் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை போலியான ஆவணங்களை பயன்படுத்தி அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி நேரில் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குற்றச்சாட்டு பதிவு நடைமுறைகளுக்காக இருவரும் நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மே 23 அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி நேரில் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், விவரங்கள். வணக்கம். அரசுக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் பயன்படுத்தி அபகரித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு எதிராக மே 23 குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அன்று அவர்கள் இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்த பொழுது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடாகவும் போலி ஆவணங்கள் மூலமாகவும் தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்ததாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில் அவருக்கு எதிராக போலி ஆவணங்கள் தயாரித்தல், ஏமாற்றுதல், கூட்டு சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மா. சுப்பிரமணியம் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா ஆகியோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கினுடைய விசாரணை எம்பி, எம்எல்ஏகள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஏற்கனவே ரத்து செய்யக்கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் குற்றச்சாட்டு பதிவிற்காக இன்று மீண்டும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மா. சுப்பிரமணியம் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா இருவரும் நேரில் ஆஜராகவில்லை. இதனையடுத்து நீதிபதி அவர்கள் இருவரும் வருகிற மே 23 கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் அவ்வாறு அவர்கள் ஆஜராகவில்லை என்றால் அன்று குற்றச்சாட்டு பதிவை நீதிமன்றமே மேற்கொள்ளும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை மீண்டும் நீதிமன்றம் கால அவகாசம் வழங்காது எனவும் நீதிபதி ஜெயவேல் தெரிவித்து வழக்கினுடைய விசாரணையை மே 23 தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.